அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு ரீடிங் தான் பார்க்க போகிறோம். February 1st வீக் ஏஞ்சல்ஸ் அபண்டன்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, அதேமாதிரி காடஸ் கைடன்ஸில் இருந்து என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு எடுத்தாச்சு. செட் 1 செட் 2 உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு என்ன செட் சூஸ் பண்ண தோணுதோ அதை எடுங்க. ஸோ இப்போது செட் 1 என்ன மெசேஜஸ், என்ன அபண்டன்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் காட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எடுத்துருவோம். என்ன அவங்களுக்கு நமக்கு அபண்டன்ஸாக என்னென்ன கொடுக்கணும்னு விரும்புகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ரொம்ப நேச்சரோட கனெக்ட் ஆகணும், உங்களுக்கு வேறு விதமான எனர்ஜிஸ் நேச்சர்கிட்டேருந்து கிடைக்கணும், யூனிவர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கணும். அதே மாதிரி நீங்கள் நிறைய தோட்டம் மரத்து கீழெல்லாம் போய் இருக்கணும், நிறைய தியானம் பழகணும். நீங்கள் எதாவது பெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்களோட வாக்கிங் போங்க, வெறுங்காலில் நடங்க, இயற்கைக்கு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு எல்லையற்ற தன்மையோட இணைவதற்கு ஒரு சில செயல்களை நீங்கள் செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் நீங்கள் மற்றவங்க மாதிரி கிடையாது, நீங்கள் கடவுளோட அன்பான குழந்தை. மேலும் உங்களுக்கு தெய்வீக வாழ்க்கை நோக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும், அதுக்கான அனுமதியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆதரவை பெறணும்னா நீங்கள் தகுதியானவர், முதல்ல நீங்கள் நம்பணும். உங்களுடைய குணாதிசயங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்க முடியல, அதை காட்ட முடியலனாலும் நீங்கள் உண்மையிலே எவ்வளோ அற்புதமானவங்க அப்படின்றத கடவுளும் உங்களுடைய ஏஞ்சல்ஸும் பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய நல்ல குணங்கள் அவங்க பார்க்குறாங்க, அதை நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காடஸ் மெசேஜில் ஈஸி டஸ் இட். ஸோ எதுவும் அவசரப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லைங்க, இல்லைனா எதுவும் கட்டாயப்படுத்தாதீங்க, எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும், அது நிகழ்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காளிமா வந்திருக்காங்க, முடிவுகளும் தொடக்கங்களும். ஸோ புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு பழசை விடணும். ஸோ நீங்கள் நிறைய விஷயங்களை கேரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தோணுது. உங்களுடைய தேவையில்லாத உணர்வுகள் பாஸ்ட் எதுவாக இருக்கட்டும் கடந்துருங்க, நல்ல வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ் இது தான். ஸோ காட் பிளஸ் யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். செட் 2 என்ன மெசேஜஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கும் ஏஞ்சல் மெசேஜ் என்ன கொடுக்குறாங்க பார்ப்போம். ஸோ இங்கே உங்களுக்கான ஒரு உயர்வு, அது பதவியாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஏராளமான ஓட்டத்துக்கு உங்களுக்கான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு நேர்மறையான ஒரு தெய்வீக வழிகாட்டுதல், அதில் நீங்கள் கவனம் வச்சு அதோட அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கை நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல வேலை, அதை தொடருங்கள். உங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் மனசு விட்டு கேட்கணும், கடவுள்கிட்டயோ இல்லை உங்கள் ஏஞ்சல்ஸ்கிட்டேயோ நீங்கள் கேட்டால் அவங்க உங்களுக்கு நிச்சயமாக உதவுவாங்க. நீங்கள் ஒரு இண்டிபெண்ட்டான ஆள். ஸோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அவங்கக்கிட்ட நிச்சயமாக உதவி கிடைக்கும். ஸோ கேட்குறதுல நீங்கள் தயக்கம் அடைய வேண்டாம். கடவுளுக்கும் உங்களுக்கும் என்ன உதவி கேட்கிறீர்கள் அப்படின்றது இங்கே முக்கியமே கிடையாது. ஆனால் நீங்கள் அதை எவ்வாறு செய்ய வேண்டும், அதை உங்களுக்கு உதவுமாறு மற்றவர்களிடம் தெளிவாக கேட்பதிலும் இது உண்மை. ஸோ நீங்கள் அந்த கம்யூனிகேஷன் லெவலில் டெவலப் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கான விஷயங்கள்லாம் சேரும் அப்படியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபோக்கஸ் வேணும். ஸோ உங்களை அசைக்க முடியாத எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்கள் எல்லாமே உங்களுடைய ஃபோக்கஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் உங்களுடைய இலக்கில் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த கவனத்தை கொடுங்க, நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்கணும். அப்போ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கான இந்த சுழற்சிகள் ரிதம், அப்போ உங்களுடைய உடல் சுழற்சிகள், ஆற்றல் நிலைகள் மற்றும் உணர்ச்சிகளை மதிக்கணும்.
உங்களுடைய அதாவது இந்த ஃபோக்கஸ் வந்து உங்கள் மேலேயும் இருக்கணும். உங்கள் பாடி என்ன சொல்ல வருது, உங்கள் எனர்ஜிஸ் உங்கள் பாடிக்குள்ளே என்னென்ன விதத்தில் இருக்குது, எப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்கள் ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப இந்த என்ன சொல்கிறது, உள்ளுணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். இன்ட்யூட்டிவ் பர்சனாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்கள் உள்ளுணர்வு ஆற்றலை டெவலப் பண்ணுங்கள். செட் 2க்கான கார்டும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். வாழ்க்கையில் எதுவோ பாஸ்டெல்லாம் தூக்கி போடுங்க. வர மாதத்துக்கு நன்றி சொல்லி வரவேற்று